ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டிஷ்ஷு பார்த்தா ஆந்திரா ஸ்டைல் பச்சை புளி காரம். எதை வச்சு செய்ய போகிறோம்னா பாலக்கீரை. அதுக்கு தேவையான பொருள் பாலக்கீரை, பூண்டு, நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, 2 வெங்காயம், உப்பு, மிளகாத்தூள். இப்போ எப்படி சேர்த்து வாங்க பார்க்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸ் ஜாரில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மிளகாத்தூள் நான் 2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். அப்புறம் தேவைக்கேற்ப உப்பு போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க. கேஸ் ஆன் பண்ணியாச்சு. இதில் கடாய் நல்லா சூடாகட்டும். இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் கொஞ்சமாக நான் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு வந்து ஆப்ஷனல் தான். கடுகு நல்லா பொரிஞ்சிடும். நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி, அதாவது அந்த ஜாரை கழுவுறதுக்காக யூஸ் பண்ண தண்ணி மட்டும் போதும், ஜாஸ்தி வேண்டாம். ஒரு 2 செகண்ட் இது லைட்டாக கொஞ்சம் அது எண்ணெய் பச்சை வாசனை போகிறதுக்கு, அந்த எண்ணெய் கொஞ்சம் திரிஞ்சு வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். ஒரு 2 செகண்ட். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ பாலக்கீரை போட்டுக்கலாம். சின்னதாக நறுக்கி வச்சுருக்க பாலக்கீரை. இப்போ இந்த பாலக்கீரை பாருங்கள், நல்லா பச்சை கலரில் இருக்குது. இப்போ இது நல்லா வதங்கி இந்த சுண்டி வரும்போது நல்லா ஒரு பிளாக் கலராக, ஒரு ப்ரௌன் பிளாக் கலராக வரும். அது வரைக்கும் நல்லா கொஞ்சம் வேகட்டும். மூடி போட்டு சிம்மில் வச்சு விடுங்க. இன்னும் கலர் மாறல. நல்லா சுருண்டி வரணும். அது எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு மேலே வரணும். ஊற்றி நல்லா திக்காக வச்சு இன்னும் ஒரு 2 செகண்ட் ஆகும். நல்லா அரைச்சி மசாலா சுண்டிடுச்சு. உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும், எனக்கு இந்த திக்கில் போதும்னா நீங்கள் இப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் இதாக வேணும்னா ரொம்ப இன்னும் ட்ரையாக வைக்கலாம்.
பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது பாருங்கள் கடாயில் ஒட்டவே இல்லை. சரிங்களா? நல்லா ஊறுக்காய் பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதை நல்லா சுட சாப்பாடு செஞ்சு அதில் சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். இதை நீங்கள் ஒரு வாரம் வச்சுக்கோ தாராளமாக சாப்பிடலாம். ஏன்னா அந்தளவுக்கு இது சுண்டி இருக்குது. இதுவே அப்பப்போ சுட சாப்பாடு செஞ்சு பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது. என்ன கலரில் மாறி இருக்குது பாருங்கள். பார்க்குறீங்களா? ஊறுக்காய் மாதிரி ஊறுக்காய் பதத்துக்கு வந்துடுச்சு. நான் இதோட ஆட் பண்ணுறேன். இப்போது நம்ம செஞ்சுக்கிற பச்சை புளிக்காரம் பாலக்கீரை இதை நம்ம போட்டு சாதத்தை சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். நல்லா சுட சாப்பாட்டில் சாப்பிடும்போது செம. எனக்கு சொல்லும் போதே நாக்கெல்லாம் ஊறுது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இதை பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உண்மையாக சொல்கிறேன், ரொம்ப 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 சூப்பராக இருக்குது. நான் பேருக்கெல்லாம் சொல்கிறேன். உண்மையாக ரொம்ப ரொம்ப நல்லா காரமாக நல்லா புளிப்பாக இந்த கீரைவுடைய டேஸ்டி செம. ட்ரை இட். எனக்கு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள்.